மக்கள் ஊரையே காலி செய்துவிட்டு கிளம்பும் இந்த காட்சிக்கு காரணகர்த்தாவாகிய எப்போ ஜீசஸ் அல்லது எப்போ நோவா என அழைக்கப்படும் நபர் தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று அறிவித்துக் கொண்டவர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் கோணிப்பை ஆடையுடன் சுற்றித் திரியும் இவரை ஏற்கனவே அதிகளவிலான மக்கள் பின்தொடர்கிறார்கள். 2025 கிறிஸ்துமஸ் நாளிலிருந்து பெருவெள்ளம் ஏற்பட்டு உலகம் படிப்படியாக அழியப் போகிறது என எப்போ நோவா அறிவித்தார். பைபிளில் கூறப்படும் நோவா பேழையை போன்ற படகுகளை தான் வடிவமைத்து வருவதாகவும் அதில் ஏறி மக்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் கூறி லட்சக்கணக்கில் அவர் பணம் வசூல் செய்தார். மக்கள் ஏற ஏற இந்த படகு தானே விரிவடைந்து கொள்ளும் என்றும் சகட்டு மேனிக்கு பொய்களை அள்ளி தெளித்தார் எப்போ நோவா. உலகம் அழியாவிட்டால் இந்த நட்சத்திர விடுதியில் தாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் என எப்போ நோவா வெளியிட்ட வீடியோவை கண்டு உலகமே சிரிக்க தொடங்கியது. ஆனால் எப்போ நோவாவின் ஆதரவாளர்கள் அவரது ஒவ்வொரு பேச்சையும் வேதவாக்காக எடுத்துக்கொண்டனர். இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களிலும் ட்ரெண்டான நிலையில் படகிற்கு பணம் கட்டியவர்கள் கூட்டம் கூட்டமாக கானா நாட்டின் கடற்கரை நகரமான கேப் கோஸ்டில் குவிந்த காட்சிகள் வெளியாகின. திடீரென புதிய வீடியோவை வெளியிட்ட எப்போ நோவா தனது பிரார்த்தனையை ஏற்று உலக அழிவை கடவுள் தள்ளி வைத்துள்ளதாக தெரிவித்தார். இன்னும் அதிக படகுகளை கட்ட நமக்கு நேரம் கிடைத்துள்ளதாகவும் கூறிய அவர் யாரும் அவசரப்பட்டு நேரில் வரவேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இதனிடையே புத்தம் புதிய பென்ஸ் காரில் எப்போ நோவா வலம் வரும் காட்சிகள் வெளியான நிலையில் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தன. எப்போ நோவாவின் மோசடி குறித்து புகார்கள் குவிந்த நிலையில் வதந்தி பரப்பியதாக கூறி அவரை கானா நாட்டு போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.